அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். தமிழில் எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் படம் எதிர்பார்ப்பை கூட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிக்கிற விதமாக இருக்கோ, அந்த மாதிரி மலையாளத்தில் விஜய் சேதுபதினு சொல்லப்படுற ஜோஜி ஜார்ஜ் அவர்கள் படம்னாலே நல்ல எதிர்பார்ப்பு. தமிழ் ஃபில்ம்லேயும் சரி, மலையாளத்துலேயும் சரி, ஜோஜி ஜார்ஜ் படங்கள்லாம் நல்ல வரவேற்பு பெற்றுடுது. உலக அளவுலேயும் அவர் படங்கள் வந்து நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். அவர் கூட கல்யாணி பிரியதர்ஷனும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு அதிகமான ஹைப்பு கூடிச்சு. ஸோ அவங்க நடிப்பில் கூடவே விஜயராகவன், செம்மன், வினோத் ஜோஸ், ஆஷா ஷரத் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க ஆக்ஷன் கம் ஃபீல் குட்டாக வந்திருக்க படம் தான் ஆண்டனி. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வரும். இந்த படத்தோட டைரக்ஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். தமிழில் வந்து புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களை வச்சு ஏர்போர்ட்டுன்னு ஒரு படத்தை அந்த படம் நல்லா பரபரப்பான படம். அந்த படத்தை இயக்குன ஜோஷி அவர்கள் மலையாள டைரக்டர் தான். அவர் ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கார். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். அவர் தான் இயக்கியிருக்கார் ஜோஷி அவர்கள். இதுவும் எதிர்பார்ப்பு அதிகமாக கூட்டிச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இதாக இல்லையா அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி தளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணதோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணி கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் ரிவ்யூ எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு நல்ல மனசு படித்த கேங்ஸ்டர் தான் கொலை செஞ்ச ஒரு கிரிமினலோட பொண்ணுக்கே கார்டியன் ஆகிற சுச்சுவேஷன் வந்தால் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத படத்தோட ஒன்லைன். படத்தில் வந்து ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து வசதியான கேங்ஸ்டரு. ஒரு பண வசதி, அப்புறம் ஆள்பலம் எல்லாமே கொண்டு அந்த ஊரில் வந்து வசதியாக வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் வந்து எதிர்பாராத ஒரு ரிவெஞ்ச் ஃபைட்டில் வந்து காலேஜ் படிக்கிற கல்யாணி பிரியதர்ஷனோட அப்பாவை வந்து கொலை செஞ்சிடறாரு எதிர்பாராத விதமாக. அவர் வந்து ஆக்சுவலாக அவர் காலில் வெட்ட தான் ட்ரை பண்ணுறாரு. அவர் அதிர்ச்சியில் அவர் இறந்துடுறாரு, கல்யாணி பிரியதர்ஷனோட அப்பா. ஸோ கொஞ்ச நாளில் அந்த கல்யாணி பிரியதர்ஷனோட அம்மாவும் வந்து ஒரு கரண்ட் ஷாக் அடித்து இறந்துடுறாங்க மழை நாளில். ஸோ இதனால் அவங்க 2 பேருமே இறந்துட்டு கல்யாணி பிரியதர்ஷன் அனாதையாடுறாங்க. ஏற்கனவே அனாதையாக இருக்கிறாரு ஜோஜி ஜார்ஜ். ஸோ அவரோட காட்ஃபாதர் விஜயராகவன், அதாவது ஜோஜி ஜார்ஜோட காட்ஃபாதர் விஜயராகவனும் ஜோஜி ஜார்ஜோட சர்ச்சில் ஃபாதராக வர செம்பன் வினோத்தும் சேர்ந்து கல்யாணி பிரியதர்ஷனுக்கு வந்து இனிமேட்டு கார்டியனாக வந்து ஜோஜியாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பாவை கொலை பண்ணிவிட்டு அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ நீ வசதியாக இருக்க, அதனால் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லி கார்டியனாகவும் இருந்து பாதுகாக்கணும்னு சொல்லி அனாதையாக விடப்பட்ட கல்யாணி பிரியதர்ஷனுக்கு எல்லாம் நீ தான் இருக்கணும்னு சொல்லி, அப்பா ஸ்தானத்தில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்ல மறக்க முடியாமல் அவரும் ஒத்துக்கிறாரு. வர வழி இல்லாமல் காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸில் அதை கட்டிக்க அவரும் கார்டியனாகவும் இருக்க முடிவு பண்ணுறாரு. இது வந்து அவங்க அப்பாவே கொலை பண்ணுவாங்கன்ற ஆஸ்பெக்டில் அவங்க எடுத்துக்கிறாங்களா கல்யாணி பிரியதர்ஷன். ஸோ கார்டியனாக இருக்கிறத மறக்கிறாங்களா இல்லையா, ஜோஜி ஜார்ஜ் வந்து கார்டியன் ஆனாரா இல்லையா அப்படின்னு எதிர்பாராத ட்விஸ்ட்டோட சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. நீ படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஜோஜி ஜார்ஜ் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. கேங்ஸ்டராக வந்து அவர் சண்டையில் காட்டுற ஆக்ஷன், கல்யாணி பிரியதர்ஷனோட எமோஷன் சீன்ஸு, விஜயராகவனோட மரியாதை கலந்த ஒரு பயம், அப்புறம் ஃபாதராக வர செம்பன் வினோத் ஜோஸோட நட்பு கலந்த அந்யோன்யன்னு பின்னி பண்ணியிருக்கிற ஜோஜி ஜார்ஜ் சிறப்பான நடிப்பு. அப்புறம் கல்யாணி பிரியதர்ஷன் கொஞ்சம் சோகங்களால் ரஃப்பாகி ரகுடு பிஹேவாக பண்ணுற கேரக்டர். காலேஜ்லேயும் வந்து அந்த ஃபைட்டிங்காக பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க. சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க கேரக்டரை. கிக் பாக்ஸிங், ஆக்ஷன், எமோஷனில் வந்து ஜோஜி ஜார்ஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. கல்யாணி பிரியதர்ஷன் வாழ்த்துக்கள். கொஞ்சம் நேரமே வந்தாலும் ஆஷா ஷரத், செம்மன் வினோத் ஜோஸ், விஜயராகவன், நைலா உஷா, அப்பானி ஷரத், டினி டாம் எல்லாமே படத்துக்கு நல்ல ஒரு ஆக்டிங் சப்போர்ட் கொடுத்து படத்தை வந்து நல்ல ஒரு ஃபீல் கூட கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஜேக்ஸ் பிஜாய். 2 பாட்டு நல்ல மெலடியாக இருக்குது, கேட்கவும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லாயிருக்கு. பிஜிஎம்மும் சிறப்பாக இருக்குது. அந்த ஆக்ஷன் சீன்லலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரெண்டி தேவ் அவர் தான் கேமரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஆக்ஷன், லாங் ஷாட்ஸ்லாம் படத்தில் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. கேரளாவோட லேண்ட்ஸ்கேப்லாம் சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். படத்தில் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியாக இருந்தாலும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இயக்கியிருக்காரு. ஒன் டைம் வாட்சபுளாக பண்ணியிருக்காரு. அனுபவம் வாய்ந்த இயக்குனரான ஜோஷி அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். மைனஸே இல்லைன்னா இருக்குது. மைனஸ்னு பார்த்தா டெம்ப்ளேட்டு கொஞ்சம் 90s வர்ற கதைக்களம் மாதிரியே இருக்குது. ப்ரெடிக்டபிளாக வந்து பல சீன்கள் வருது. அந்த 90s வர அந்த பழைய டெம்ப்ளேட் தான் இது.
அதை வந்து எதனால் படத்தை வந்து 25 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாகவே போகுது. தளபதி, எண்ணெய் எறிந்தால் இந்த படத்தோட காட்சிகள்லாம் நினைவு வருது. என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் என்னோடய அபிப்பிராயம். கொஞ்சம் லேகிங்காகவும் இருக்குது. லாஜிக் மிஸ்டேக்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஜோர்ஜ் வந்து காலேஜில் அவங்களோட அடியாட்களோடு சேர்ந்து அங்கே சண்டை போடுறது, அதுக்கப்புறம் எந்த கேஸ்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொலை கேஸ்ல இருந்தால் ஈஸியாக வெளியே வர்றதுன்னு கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஜோர்ஜ், கல்யாணி பிரியதர்ஷன் வந்து 2 பேரும் கிளாஷ் அதிகமாக தான் படத்தில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். எமோஷ்னல் பாண்டிங்கும் அதுக்கப்புறமா ஒரு அமெரிக்கா அமைச்சிருந்தா இந்த படம்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போதைக்கு ஓகே தான், அபோவ் ஆவரேஜ் படம் தான். மொத்தத்தில் ஒன் டைம் வாட்சபிள். இது வந்து 90s டெம்ப்ளேட்டாக இருக்கிறதால கொஞ்சம் அவுட்டேட்டடாக தெரியும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாமா வேண்டாமா அப்படி காலை நீங்களே எடுத்துக்கங்க. இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம், முன்னோட்டம் உள்ள ரிவ்யூகளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.